பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களோடு இருக்க தேவனாகிய கர்த்தர் செய்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கடந்த ஒரு வார காலம் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இம்மட்டும் கொண்டு வந்தார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம்முடைய ஆண்டவருக்கே நம்ம செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட உங்களோட ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன செய்தி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 24:44 வாசிப்பீங்களா? யாராவது வாசிக்கிறீங்களா? நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆயத்தமாயிருக்க வேண்டுமாம். ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. அதுதான் செய்தியினுடைய தலைப்பு, ஆயத்தமாயிருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கடைசி நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். வேதத்தின்படி பார்க்கும் பொழுதும் சரி, தீர்க்க தரிசனங்களின் வழி பார்க்கும் பொழுதும் சரி, உலகம் அதனுடைய ஒரு முடிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இதோ உலகத்தின் முடிவு சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், அவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமா, நாமும் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். எந்த வேளையிலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரம் வருவார். இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. தூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இயேசு சொன்ன காரியம் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். நாம் ஆயத்தமாக வேண்டும். உலகத்தில் நமக்கு நாட்கள் அதிகம் கிடையாது. நாம் இந்த நாட்களிலே ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபம். இயேசு சொன்னார், அத்தி துளிர்க்கும் வேனல் அடுக்கும், அப்பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கும் என்று சொன்னார். அத்தி என்று சொன்னால் இஸ்ரவேலரை குறிக்கும். இஸ்ரவேலர்கள் என்று தளிர்த்து உலகமெங்கும் அவர்கள் பிரசித்தி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. அதற்கு அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் வருவார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த வாழ்க்கை செய்து பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று சொன்னால், எக்காலம் கேட்கும் பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது நாம் அவரோடு கூட செல்ல முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து எழும்புவார்கள். ஜீவனோடு நம்ம இருந்தால் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது.
ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தி எவ்வளவுதான் சேர்த்து சம்பாதித்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதற்கு ஒரு பலனுமே இல்லை. ஹல்லேலூயா. என்றைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி மட்டுமல்ல. ஹல்லேலூயா. அவருடைய வருகை முக்கியம். நாம் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் நாம் அவரை சேவிப்பதும் வேதத்தை எடுப்பதும் வெறும் ஒரு ஆசீர்வாதத்திற்கோ உலக பிரகாரமான ஒரு நன்மைக்காக மட்டுமல்ல. ஒரு படிப்போ, ஒரு வியாதி சுகமாகுவதோ, ஒரு தேவைகள் சந்திக்கப்படுவதோ மட்டுமல்ல. நம்முடைய நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே நீ ஆயத்தமாக. ஹல்லேலூயா. ஆயத்தமாக. வெளிப்படுத்தல் 1:7 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:7 அங்கே இதோ மேகங்களுடைய வருகிறார் என்று. ஆமாம், மேகங்களுடனே வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மேகங்கள் மேலே வருவார். அவருடைய வருகையில் செல்ல நம்ம ஆயத்தம் தானா? நீங்கள் ஆயத்தம் தானா? நான் ஆயத்தம் தானா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தம் உள்ளவர்களை சேர்த்து கொள்வதற்காகத்தான் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களை சேர்த்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமா? வெளிப்படுத்தல் 19:7 வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:7. வெளிப்படுத்தல் 19:7. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளுக்கு செல்ல நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சீக்கிரம் வருவார் என்று சொல்லி. பவுல் சொன்னான் இயேசு வருவார் என்று சொல்லி. யோவான் சொன்னான் வருவார் என்று சொல்லி. இவர்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் சொல்லி இருக்கிறார்கள், ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் எதற்காக ஆயத்தப்பட வேண்டும்? ஏன் ஆயத்தப்பட வேண்டும்? வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3:1 வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3:1. கடைசி நாட்களில் எப்படி இருக்குமாம்? கொடிய காலங்கள் இருக்கும். இது கொடிய ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கொடிய காலம் ஆனதுனால நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஹலோ, மனசிலாகுதில்ல? இது ஒரு கொடிய காலம். முன்னாடி மாதிரி இல்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இன்றைக்குள்ள காலங்கள். எங்கே பார்த்தாலும் வெட்டு, குத்து, அநியாயம், அக்கிரமம், இச்சையில்லாத வாழ்க்கை, பொய் பேசுதல், எதற்கு எடுத்தாலும் விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை மனுஷனுக்கு கிடையாது. கிடையுமா? கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு கொடிய காலம். கொடிய காலத்தில் ஆண்டவர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லோத்தின் நாட்களில் நடந்தது போலையும், ஆமேன், லோத்தின் நாட்களில் நடந்தது போல, ஹல்லேலூயா, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை போன்ற ஒரு கொடிய காலம். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஜனங்கள் பாவம் செய்கின்ற ஒரு காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் தான் ஆண்டவர் வருவார். அதனால் அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். இந்த 2 வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் பாருங்க, இந்த காலம் பாருங்க. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? தற்பிரியர்களாகவும், தற்பிரியர்கள், தன்னை பற்றி எப்பவும் என்ன செய்யணும்? புகழ்ந்து பேசுகிறவர்கள். அதான் தற்பிரியர்கள். ஹல்லேலூயா. நான் யார்? நான் எப்படி? என்னை பற்றி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இன்னொரு முகம் உண்டு தெரியுமா? அப்படித்தானே? தற்பெருமை பிடித்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலம்தான் இந்த காலம். அடுத்து வாசிங்க. 2 பணப்பிரியர்களாகவும். ஆமாம், பணப்பிரியர்கள்.
இன்றைக்கு பாருங்க ஜனங்கள், ஹல்லேலூயா, உங்களை சொல்லலை, உலகத்தில் பாருங்க, பணம் 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 பணம், சரிதானே? சமீபத்தில் ஒரு நீதிபதிக்கு வீட்டில் இருந்து பல கோடி ரூபாயை எடுத்தாங்களா? பேப்பரில் பார்த்தீங்கல்ல, டிவிலெல்லாம் பார்த்தீங்கல்ல, பல கோடி ரூபாய். ஒவ்வொருவனும் இன்றைக்கு கோடி கோடி கோடியாய் தங்களுக்கு ஆஸ்தியை சேர்த்து கொள்ளுகிறார்கள். எவ்வளவு சேர்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில், என்னுடைய வருகையின் நாட்களில், ஆமேன், ஜனங்கள், மனுஷர்கள் பணப்பிரியர்களாய் இருப்பார்கள். உலகமெங்கும் பணத்தை சேர்த்து வைக்கிறார்கள். யார் அதை சாப்பிடுவார்கள் என்று அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் பணப்பிரியர்களாக சேர்த்து வைக்கிறார்கள். இன்றைக்குள்ள உலகம் அதுதான். எங்கே தொட்டாலும் பணம், எதில் பார்த்தாலும் பணம் பணம். தூங்கினா பணம், எழும்பினா பணம். பணம் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவரை சேவிக்கிற பிள்ளைகளை ஒன்றுக்கும் என்ன செய்ய மாட்டாரு? பிலிப்பியர்களை நம்ம வாசித்தோமே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்குள்ள கடைசி காலத்தில் ஜனங்கள் பணப்பிரியர்களாகவும், வாசிங்க, வீம்புக்காரர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள ஆளுகளுக்கிட்ட யாராவது ஏதாவது ஒரு காரியம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு சேரை எடுத்து, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிள்ளைகள்கிட்ட யாருக்கிட்டாவது, தம்பி அந்த சேரை எடுத்து அந்த பக்கம் போடுன்னு சொன்னால் உடனே வாயை திறக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? எடுத்து கொண்டு போடுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியா, அது கிடக்கட்டு, பிறகு ஆள் வர்மம் பார்த்துக்கலாம், அப்படி தானே சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க, அது இருக்கட்டும், ஆள் வர்மம் பார்த்துக்கலாம். சொன்னவன் 60 வயசுக்காரனாக இருக்கும், கேட்குறவன் 20 வயசுக்காரனாக இருக்கும். அவன் சொல்லுவான், உங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது, நீங்கள் போங்க, அது அங்கே இருக்கட்டும், நாங்கள் ஆள் வறுமை எடுக்கலாம். முன்னாடி சொன்ன, இப்போ அப்படி இல்லை. ஜனங்கள் எல்லாம் வீம்புக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஒன்று சொன்னால் அவர்கள் 2 சொல்லுவார்கள். இது எதை குறிக்கிறது தெரியுமா? அவருடைய வருகை மிக சமீபம், நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், தூங்காத ஒரு அலையிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நாம் ஆயத்தமாக வேண்டும். வீம்புக்காரர்களாகவும், அடுத்து அகந்தை உள்ளவர்களாகவும், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஜனங்கள் அகந்தை சொல்லுவாங்களே, திமிரு கூடி போச்சுன்னு சொல்லுவாங்களே, அதே போல தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவா ஜனங்கள் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் சரி, ஒரு பிள்ளைகள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் போக நாங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க, சரிதானே? அகந்தை பெருகி போன ஒரு காலம். சபைகளிலும் சரி, வீடுகளிலும் சரி, சங்கங்களிலும் சரி, எல்லா இடத்திலும் சரி, அகந்தை உள்ளவர்களாக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி இல்லை. நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்க, துஷிக்கிறவர்கள், மற்றவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க? துஷிக்கிறவர்கள். முன்னாடியெல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்னார், சத்ருவை நீ என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும், சத்ருவை சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ அப்படி இல்லை. ஒருத்தன் ஒரு சத்ருவாக தோன்றினால், ஒரு சத்ரு இவன் எனக்கு சத்ருவாக்கும் என்று சொல்லி கண்டா உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண்டவரே அவனை அடியும் கொல்லும் புதைத்து போடும், அப்படிதானே சொல்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அடியும் கொல்லும் ஆண்டவரே, இல்லாத ஆக்கும் ஆண்டவரே, என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே, அப்படித்தானே சொல்லி ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு ஹல்லேலூயா. துஷிக்கிறவர்களாக, அந்த அன்பு இல்லை, ஆதி சுபாவ அன்பு இல்லை, இயேசுவின் மேல் வைத்த அன்பு இல்லை, இயேசுவின் அன்பு இல்லை, எப்படி பரலோகம் போக முடியும்? துஷிக்கிறவர்களாகவும். வாசிங்க, இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாய் தகப்பனுக்கு இன்றைக்கு பிள்ளைங்கள் கீழ்ப்படுகிறாங்களா? யோசித்து பாருங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. எங்கள் பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லை, காலம் மாறி போச்சது. இதுதான் கொடிய காலம். இந்த காலத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். இயேசுவின் வருகை சமீபம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து ஆயத்தமாக வேண்டும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும். வாசிங்க அடுத்து. நன்றி இல்லை, ஒருத்தருக்குமே நன்றி இல்லை. எவ்வளவு நன்மை நீங்க செய்து பாருங்க, அடுத்த நிமிஷம் மறந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒரு நன்றி செய்தா நாளைக்கு அவன் அதை மறந்து விடுவான். அதுதான் இந்த காலம்.
நன்றி அறிதல் இல்லாத ஜனங்களுக்கு மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு இருக்கிற உலகத்தை தான் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் இப்படி இருக்கும். இதை கேட்கும் பொழுதும் அறியும் பொழுதும் நீயும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், என்னுடைய மணவாளன் வாசலண்டையில் இருக்கிறார், இதோ வரப்போகிறார், நீ ஆயத்தமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மற்ற நாட்கள் எல்லாம் அவர்கள் இஷ்டம் போல் வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் வேணும். நம்முடைய வாழ்க்கையில் பேச்சில் பரிசுத்தம் வேணும், நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் வேணும், நம்முடைய நினைவு சிந்தையில் பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் பரலோகத்தை போய் சேர முடியாது. நான் சொன்ன இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, நம்முடைய லட்சியம் நித்தியமாக இருக்க வேண்டும். ராஜாதி ராஜாவாகிய இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆயத்தமாகுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஏதேனும் குறைவுகள் இதில் இருந்தா நீங்கள் என்ன செய்யணும்? அதை விட்டு மாறி நாம் ஆயத்தமாக வேண்டும். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். பரிசுத்தம் இருந்தால்தான் அவரை தரிசிக்க முடியும். வாசிங்கள் அடுத்து. சுபாவ அன்பில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பில்லை, போலியான அன்புகள் தான் இன்றைக்கு. சரிதானே? காணும் பொழுது சோத்திரம், ஓகே, திரும்பி நின்னா என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. நான் முன்னாடி உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன். அந்த தேள் வரும் பார்த்துருக்கீங்களா? தேள் பார்த்துருக்கீங்களா? தேள் பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி எங்கேயாவது போய் பாருங்க. தேள் அது இப்படி வரும். சரிதானே? 2 கையை விரிச்சிட்டு இப்படி வரும். பின்னாடி என்ன இருக்கும்? கொடுக்கு இருக்கும். பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு வரும். ஆனா நெருங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே கொட்டு தான் பின்னாடி, விஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். நம்ம காணும் பொழுது எல்லாம் நல்லா. அப்சலோம் என்று ஒருத்தன் இருந்தான், தாவீதுனுடைய ஒரு மகன் அப்சலோம். அவன் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஜனங்களை கவருவதற்காக ஒலிமுக வாசலில் சென்றிருந்து எல்லாரையும் கட்டி பிடித்து முத்தம் எல்லாம் கொடுத்து, அப்படிதானே படிச்சிருக்கீங்கல்ல, முத்தம் கொடுத்து என்ன செய்வான்? எல்லாரையும் தன் பக்கம் சேர்த்து கொண்டான். தன் பக்கம் சேர்ப்பதற்காக போலியான அன்பு. ஹல்லேலூயா. ஆனா நாள் ஒன்று வந்தது, அவன் கர்வாலி மரத்திலே சொங்கி செத்து போனான். ஹல்லேலூயா. போலி அன்பு. இன்றைக்கு உள்ள உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியிலே அன்பு போலி அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். கடைசி நாட்களில் இதெல்லாம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்க்கும் பொழுது நீயும் நானும் நினைக்க வேண்டும், நம்முடைய மணவாளன் இயேசு வரப்போகிறார், நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. இணங்காதவர்களாகவும் அவதூறு. வேகமாக வாசிங்க, நான் முடித்து விடுகிறேன். இச்சை அடக்கம். இன்றைக்கு இச்சை அடக்கம் இல்லை. ஹல்லேலூயா. ஒன்று இருந்தா இன்னொன்று வேணும். அடுத்த வீட்டில் ஒரு பொருள் இருந்தா அதே நமக்கும் வேணும். அது இச்சை தானே. இச்சை அடக்கம் இல்லை. ஒருத்தர் ஒரு கார் வாங்கினா அடுத்த வீட்டுக்காரன் எப்படிங்களும் கடன் பட்டு லோன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அடுத்த வீட்டில் இருக்குது நமக்கு வேணும்னு வாங்குவாங்க. அப்புறம் கடன் கட்டி ஃபைனான்ஸுக்காரன் தூக்கி கொண்டு போகிற அளவுக்கு நிலைமைகள் மாறும். ஹல்லேலூயா. அதான் இச்சை. கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷமா வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிறருக்குள்ள யாதொன்றையும் நம்ம இச்சிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்தில் இச்சை அடக்கம் இல்லை. சம்பாதிக்கணும், இன்னும் சேர்க்கணும், அல்லது இன்னும் அது வேணும், இது வேணும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மணவாளன் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாகுங்கள். அடுத்து வாசிங்க. கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரமாக எல்லா காரியத்தையும் இது இந்த விளக்கி நின்னா நீங்க 2 நாள் போக மாட்டீங்க இங்க இருந்து. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து என்ன தெரியுமா? துணிகரம் உள்ளவர்களாக. பிரைஸ் தி லார்ட். எந்த காரியத்தை குறித்து அவங்களுக்கு பயம் இல்லை.
துணிகரம். ஆண்டவர் நான் பார்த்துக்கலாம், அப்படிதானே சொல்றாங்க. ஆண்டவர் நான் பார்த்துக்கலாம், அவர் நம்ம ஆளு தான். ஹல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து விட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நல்லவர் தான், வல்லவர் தான். நான் கடந்த வாரம் சொன்னதை போல அவர் பட்சிக்கிற அக்கினி, அது மட்டும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் துணிகரமாக காரியங்களை செய்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை எல்லாம் காணும் பொழுது நீயும் நானும் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய மணவாளனாகி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அதனால நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருக்கிறார்கள். இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பார்த்துருக்கீங்களே, இன்னைக்கு உள்ள ஊழியங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே சுகபோக 90% பேரும் சுகபோக பிரியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரு, ஓகே சந்தோஷமா வாழுங்க, ஆனால் பரிசுத்தத்தில் நீங்க குறை வைக்காதீங்க, பரிசுத்தத்தை விட்டு விலகாதீங்க, சத்தியத்தை விட்டு விலகாதீங்க. எப்படி வேண்டுமானாலும் நீங்க சந்தோஷமா சம்பாதிச்சு வாழுங்க, ஆனால் சத்தியத்தில் ஒரு குறையும் வைக்கக்கூடாது, சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி சுகபோக பிரியர்களாக வாழுகின்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் நினைக்க வேண்டும், நம்முடைய மணவாளன் வரப்போகிறார். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். அடுத்து வாசிங்க. வேஷத்தை, அநேகர் அப்படித்தான் வேஷத்தை தரித்து ஆண்டவர் மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆமென். பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, வேஷத்தை தரிக்கிறாங்க. வேஷம் நல்ல வேஷம்தான், ஆனா ஆண்டவருடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்து வாசியுங்கள். இப்படிப்பட்டவர்களை என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலகணும். இப்படிப்பட்டவர்களையும் விட்டு விலகணும். இப்படிப்பட்ட சுபாவமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்களேன், இவைகளை விட்டு விலகினால் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம போய் சேர முடியும். இரண்டாவதாக வாசியுங்கள். அதை விட்டுங்க, போறோம், இனி அதுக்கு மேலே சொல்லிட்டு இருந்த சரி வராது. சங்கீதம் 39 சங்கீதம் 5 வசனத்தை வாசியுங்கள். அடுத்து 39 சங்கீதம் 5 வசனம். ஒன்று, இது கொடிய காலம், அதனால் நீ ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவது, எப்படி 4 விரற்கடையாக்கினீர், இதோ என் நாட்களை 4 விரற்கடையாக்கினீர். இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது என்று தெரியாது, அதனால் நீ ஆயத்தமாக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, இது கொடிய காலம், அதனால் நீ ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவது, மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம், கொஞ்சம் மனிதனுடைய மரணம் எப்பொழுது என்று தெரியாது. இங்கே தாவீது சொல்லுகிறான், என்னுடைய ஆயுசு நாட்கள் எப்படி? 4 விரற்கடை. கொஞ்சம் நாட்கள் வாழ்க்கை தான். 100-200 ஆண்டுகள் யாரும் வாழ்ந்து எதுவும் அனுபவித்து சம்பாதித்து கொண்டு போறதில்லை. சரிதானே? எதுவும் வாழ்ந்து போறதில்லை. 60 வயசு 70 வயசு நானாலே ஆட்டம் ஆரம்பிக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் நம்முடைய மரணம் எப்பொழுது என்று யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. தாவீது சொன்னான் 4 விரற்கடை என்று சொல்லி. யோபு சொன்னான், என் ஆயுசு நாட்கள் கொஞ்ச நாட்கள் மாத்திரம் என்று சொல்லி. யோபு சொன்னான், என் நாட்கள் நெய்கிறவனுடைய அந்த ஓடத்தை போல வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் தெரியுமா? நேற்று பிள்ளை 10ஆம் கிளாஸ் போன மாதிரி இருக்கும், அடுத்து இன்னும் 2 வருஷம் கழிஞ்சு பார்த்தா அது ஒன்றே டிகிரி முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு என்ன தெரியுமா? நேற்று மாதிரி இருக்கும். சரிதானே? சில காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருக்கும். அதுதான் யோபு சொன்னான், என்னுடைய நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. 90ஆம் சங்கீதத்திலே மோசே சொன்னான். 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமாக டக்குன்னு முடிச்சிடுறேன். 90ஆம் சங்கீதம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும்
பறந்து போகிறோம். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆயுசு நாட்கள் கொஞ்சம் வருஷம், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி மோசே சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆயுசு நாட்கள் புல்லை போல் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலே பூத்து மாலையிலே வாடி போகிற ஒரு மலரை போல், ஒரு பூவை போல் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் இயேசுவுக்காக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை நம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை பரலோகம் செல்வதற்காக நாம் வாழ வேண்டும். மனிதனுக்கு மரணம் எப்பொழுது என்று தெரியாது. அதனால் எந்த சூழ்நிலை, எல்லா இடத்திலும் நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு எப்ப என்ன நடக்கும் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அதனால நீ என்ன செய்யணும்? இங்கே கண்ணை மூடினாலும் அங்கே கண்ணை திறக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மனிதன்தான் நம்மை பார்த்து சொல்லுவான், என்னை யாரும் அசைக்க முடியாதடான்னு சொல்லுவான். அப்படி தானே? என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் யார்? என்னுடைய படிப்பு என்ன? என்ன குலம் என்ன? கோத்திரம் என்ன? என் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என்ன? என் பின்னால் இருக்கிற ஆள்கள் என்ன? படைபலம் என்ன? ஹல்லேலூயா என்றெல்லாம் பெருமை பாராட்டுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, காலையிலே பூத்து மாலையிலே விழுந்து போகிற ஒரு பூவுக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் மனித வாழ்க்கை. அதனாலே அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கொஞ்ச கால வாழ்க்கை நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து நீ ஆயத்தமாக இருந்தால் அவருடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் போக முடியும். அதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற, நீ ஆயத்தமாக. ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்தை எடுத்து ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அவருடைய ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அதற்குள்ள காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை சீக்கிரம் நிறைவேறப்போகிறது. அவரோடு கூட செல்ல நீ ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கேரண்டி இல்லாத ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது மனுஷன்தான். ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் தான் கேரண்டி இல்லாத மனுஷன்தான். ஒரு ஃபேன் வாங்கினாலும் கேரண்டி கேட்போம், ஒரு மைக்கு வாங்கினாலும் கேரண்டி கேட்போம். ஆனால் மனுஷனுக்கு கேரண்டி கிடையாது. கேரண்டி கிடையாது. அந்த மனுஷன்தான் நான் 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 என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறான். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் நல்ல வசதியான பெரிய பணக்கார குடும்பம். அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்ட சகோதரி, கணவன் ரட்சிக்கப்படலை. அப்போது அந்த சகோதரி பாஸ்டர் கிட்ட சொன்னாப்புல, பாஸ்டர் நீங்கள் வந்து என்னுடைய கணவனுக்காக ஜெபிக்கணும், அவர் ரட்சிக்கப்படலை, அதனால் அவருக்கு ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. உடனே அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார். அப்போது அந்த பணக்காரனாகிய மனுஷன் சொன்னான், எனக்கு இப்போ 53 வயதாகிறது. இந்த ஜோசியம் சொல்லியிருக்கிறான். ஜோசியம் இன்னொன்று எழுதுவாங்களே, இந்த ஜாதகம் எழுதுவாங்க பாருங்க. இந்த ஜாதகத்தின்படி நான் 83 வயது வரை வாழுவேன். 83 வயது வரை வாழுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு மரணமே கிடையாது. அதனால் நான் 80 வயசில் ரட்சிக்கப்படுவேன். 83 வயசு வரை வாழ்ந்து மரித்து போவேன் அப்படி என்று சொல்லி அந்த போதகர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி போதகரை ஜெபம் பண்ணிட்டு போனார். 1.5 வருடம் கடந்த உடனே, உண்மை நடந்த சம்பவம், 1.5 வருடம் கடந்த உடனே அந்த மனுஷனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவன் மரித்து போனான். ஹல்லேலூயா. மரணம் எப்பொழுது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை சந்திக்க நீ ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக வேண்டும். இயேசுவை சந்திக்க நம்ம ஆயத்தமாக வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே நம்மை பார்த்து கேட்கிறார், ஆயத்தமா? ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம். பிரைஸ் தி லார்ட். லாசரு மரித்தான். சரிதான், லாசரு மரித்தான். அவன் மரித்து எங்கே போனான்? ஆபிரகாமின் மடியில் போனான். அவன் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டவன் தான், துன்பம் அனுபவித்தவன் தான், வேதனை அனுபவித்தவன் தான், துக்கங்கள் அனுபவித்தவன் தான். ஆனால் அவன் தோற்று போனவன் அல்ல, அவன் ஜெயித்தவன். ஹல்லேலூயா. அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஜெயித்து அவன் ஆபிரகாமுடைய மடியில் போய் உட்கார்ந்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் ஆடம்பரமாக ஜீவித்தான். நம்ம சொன்னோமே, கொடிய காலத்தில் என்ன மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வாசித்தோமே, அதை போன்ற வாழ்க்கை அவன் வாழ்ந்தான்.
ஆனால் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அக்கினியும் கந்தகவும் எரிகிற கடல் என்று வேதம் சொல்லுகிறது. வேதனை உள்ள இடத்திலே அவன் போய் சேர்ந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தமாகுவோம். மரணம் எப்பொழுது நமக்கு வரும் என்று தெரியாது. அதனாலே நம்ம ஆயத்தமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். ஆலயத்து ஆராதனைகளுக்கு செல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்குள்ள வாழுங்கள். எந்த விதமான சிக்கலிலையும் மாட்டாதபடி வாழுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசியுங்கள் மத்தேயு 25:6. மத்தேயு 25 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மூன்றாவதாக மணவாளன் வருவாரு. ஒரு அலையில சொல்லுங்களேன், ஒரு அலையில சொல்லுங்களேன். மணவாளன் வருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் ஆயத்தமாகணும். மணவாளனாக இயேசு கிறிஸ்து வருவாரு. அவர் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். நம்மை இன்றைக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் பொழுது அவர் நம்மை நிச்சயம் பண்ணி இருக்கிறார். நிச்சயம் பண்ணின தன்னுடைய மனவாட்டியை சேர்த்துக் கொள்வதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? தன்னுடைய மனவாட்டியை சேர்த்துக் கொள்வதற்காக வருவார். வரும் பொழுது நீ ஆயத்தமாயிருக்கணும். ஆயத்தம் உள்ளவர்களைத்தான் ஆகாயத்திலே சேர்த்துக் கொள்வார். அதற்குத்தான் 10 கன்னிகைகள் என்ற உவமையை சொல்லி இருக்கிறார். 10 பேரும் காத்திருந்தவர்கள் தான். ஆனால் ஆயத்தமாயிருந்தவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். யூதா இஸ்ரவேலிலே யூதர்களுக்குள்ளே இன்றைக்கும் ஒரு பண்பாடு உண்டு, ஒரு நீதி உண்டு. அவர்கள் செய்கிற ஒரு காரியம் உண்டு. என்னவென்று சொன்னார், ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை திருமணம் நிச்சயம் பண்ணி கொண்டார். நிச்சயம் பண்ணி விடுவான். நிச்சயம் பண்ணிவிட்டால் அந்த பெண் என்ன இன்றைக்கும் யூதா ஜனங்கள் செய்கிற காரியம். போய் நிச்சயம் பண்ணிவிட்டால் அந்த பெண் என்ன செய்வானாம்? ஒவ்வொரு நாளும் விளக்கை கொளுத்தி வைத்துவிட்டு காத்திருப்பானாம். தன்னுடைய மணவாளன் இன்றைக்காவது ஒரு நாள் வருவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நிச்சயம் பண்ணப்பட்ட நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நாம் நிச்சயம் பண்ணப்பட்டவர்கள். ஒரு நாள் மணவாளன் என்ன செய்வாராம்? தன்னுடைய தோழர் மணவாளன் நிச்சயம் பண்ணிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லுவான், அப்பா நான் நிச்சயம் பண்ணிவிட்டேன். அப்போ தகப்பன் சொல்லுவார், உன்னுடைய மணவாட்டி வரும் பொழுது அவள் தங்குவதற்கு ஏற்ற விதத்துல நல்ல வீட்டை நீ கட்டிக்கொள். ஹல்லேலூயா. நல்ல அறையை சுத்தம் பண்ணிக்கொள். அறையிலே ஒரு மணவாட்டி வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? வீடு விளையாடிப்போம், சுத்தம் செய்வோம், கட்டல் வாங்கி போடுவோம், மெத்த வாங்கி போடுவோம். இப்ப அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. அப்படித்தானே? இப்ப அவங்க எல்லாம் அதை கொண்டு வருவாங்க. ஆகெல்லாம் அப்படி இல்லை. பேசலாம் எல்லாம் கட்டில் வாங்கி போடுவோம், அது வாங்கி போடுவோம், டேபிள் வாங்கி போடுவோம், லைட்டு போடுவோம், ஃபேன் போடுவோம், ஏசி வைப்போம். அப்படித்தானே? மருமகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மனசிலாக இதெல்லாம் செய்து வைப்பார்கள். அதே போலதான் இந்த நிச்சயம் பண்ணின இந்த மணவாளன் போய் தன்னுடைய வீட்டை ஆயத்தம் பண்ணுவான். எல்லாம் ரெடி பண்ணி வைத்து விட்டு ஒரு நாள் தன் தகப்பனிடத்தில் சொல்லுவான், அப்பா நான் போறேன், என் மணவாட்டி அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு இஸ்ரவேலில் நடக்கிற சம்பவம். அது ராத்திரியிலே அவன் தன் தோழர்களையும் எல்லாரையும் நண்பர்கள் உற்றார் உறவுகளை அழைத்துக் கொண்டு நினையாத நேரத்தில் இந்த மணவாட்டியினுடைய வீட்டுக்கு வருவானாம். உண்மை இது. அவள் விளக்கு கொளுத்தி காத்திருப்பாள், என் மணவாளன் எப்ப வருவான்னு சொல்லி. வந்த உடனே அவளை அழைத்துக் கொண்டு அவள் தன்னுடைய வீட்டுக்கு சென்று அங்கே பெரிய விருந்தை கொள்ளுவானாம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது அவரோடு கூட செல்ல நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாத்திரங்களில்
எண்ணெய் நிறைந்திருக்க வேண்டும், அபிஷேகத்தில் நீங்க நிறைந்திருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். ஆண்டவர் சொன்னாரே, நான் போய் உங்களுக்கு வீட்டை கட்டி, ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொன்னான், ஆண்டவர் நமக்காக அரண்மனைகளை கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, கொட்டாரங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சின்ன வீடாக இருக்கலாம், ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை லோன் கிடைக்காமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன தெரியுமா? பரலோகத்தில் ஒரு அரண்மனையை கட்டி வைத்திருக்கிறார். நன்மைகளை இருக்க நல்ல சொல்லுங்களேன், நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஆள போற வீடு அதுதான். ஹல்லேலூயா. அரண்மனை என்று ஒரு பக்தன் சொன்னான். அதனால ஆண்டவர் சொன்னான், போய் இடத்தை ஆயத்தம் பண்ணி, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல உங்களை கொண்டு உட்கார வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி போனோம்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கலாம், துன்பத்தை அனுபவிக்கலாம், வேதனைகளை அனுபவிக்கலாம், பாடுகளை அனுபவிக்கலாம். இதையெல்லாம் சகித்தால் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நீ அவருடைய மணவாட்டி ஆனதுனால என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களை சேர்த்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதனால் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. மணவாளன் எப்போ வருவார் என்று சொல்ல முடியாது. தன்னுடைய மணவாட்டியை சேர்த்து கொள்வதற்காக, ஹல்லேலூயா, தனக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்வதற்காக அவர் எப்ப வேண்டுமென்றாலும் வருவார். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. நினையாத நேரத்தில் அவர் வருவார். வரும் பொழுது அவரோடு கூட நீ செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும். உன் பாத்திரத்தில் எண்ணெய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவதனால தான், நீ கிறிஸ்துவின் மணவாட்டி ஆனதுனால தான் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். லூக்கா 19 அதிகாரம், லூக்கா 19 அதிகாரம் 12 வசனம். லூக்கா 19:12. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 19 அதிகாரம் 12 வசனம். தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். அது கீழே நீங்க வாசிக்கும் பொழுது, அதில் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது தெரியும். அடுத்தபடி என்ன தெரியுமா? அவர் கணக்கு கேட்பார். அதனால் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன செய்வாராம்? கணக்கு கேட்பார். உன்னிடத்துல கொடுத்ததை அவர் கேட்பாரு. ஒரு ராஜா தூர தேசத்துக்கு போகிறான். அவன் கொஞ்சம் பணத்தை 10 பேர்கிட்ட கொடுத்துட்டு போறான். போய் அவன் ஜெயமாய் திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது அந்த பணத்தை கொடுத்தவர்களிடத்துல திருப்பி கேட்கிறான், நான் தந்த பணத்தை என்ன செய்த? ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரே 10 தந்தீர், 10 சம்பாதிச்சேன். நீங்க கீழே வாசித்து பாருங்க. 10 தந்தேன், 10 சம்பாதிச்சேன். 5 தந்ததை சம்பாதிச்சேன். ஆனா ஒருத்தன் சொல்லுவான், நான் ஒண்ணுமே சம்பாதிக்கல ஆண்டவரே, ஒண்ணுமே சம்பாதிக்கல, எல்லாத்தையும் கொண்டு துணியில கட்டி வீட்டில் இதுக்கு மேலே போட்டு வச்சிருந்தேன், பரணில் போட்டு வச்சிருந்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்தை பிரயோஜனப்படுத்தணும். ஒண்ணுமில்லையா, சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணு, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணு, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து அதாக இருக்கலாம். கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. கட்டாயம் கணக்கு கேட்பார். ஒன்றுமே சம்பாதிக்காத வெறுங்கையாய் பரலோகத்தில் போக முடியாது. ஹல்லேலூயா. இவன் ஒருத்தன் ஒண்ணுமே இல்லை, நான் வெறுங்கையா நின்னா, அவனை என்ன சொன்னார்? இவனே கொண்டு போய் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்ல போடுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உடைய ஊழியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்று சொல்லி செய்கிற ஊழியம்தான் இந்த ஊழியம். இந்த ஊழியத்தில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல உண்மையாக இருக்க வேண்டும். கலந்து கொள்வதில் உண்மையாக இருக்க வேண்டும். பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் தான் நாம் கடந்து செல்ல வேண்டும்.
உபத்திரவங்கள் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டும். உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வாரு. ஒரு அலையில சொல்லுங்களேன். நீங்க நம்ம உண்மையாய் சின்சியரா செய்யும் பொழுது நம்ம காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வாரு. அதை பற்றி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அவர் நம்மை சும்மா விடவே மாட்டார், பட்டினி போட மாட்டார், தேவை சந்திக்காமல் விடமாட்டார், உன்னை குறைவுகளை நிறைவாக்காமல் விடமாட்டார். அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை அல்லாமல் தீமையாக ஒன்றும் செய்யாத கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அதனால இந்த உலகத்தில் அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்ற எல்லா காரியத்துக்கும் கணக்கு கேட்பார். அதனால நீ ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். எல்லாரும் எழுப்பி நிற்போமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆயத்தமாக, ஆயத்தமாக. இது கொடிய காலம், அதனாலே நீ ஆயத்தமாக. ஹல்லேலூயா. இது கொடிய காலம், அதனாலே நீ ஆயத்தமாக. இரண்டாவது, மரணம் எப்போ வரும் என்று நமக்கு தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீ ஆயத்தமாக. மூன்றாவதாக, ஆமென், நீ கிறிஸ்தவன் மணவாட்டி. ஆண்டவர் உன்னை தன்னுடைய மணவாட்டியாக அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால நீ ஆயத்தமாக. நான்காவதாக, அவர் கணக்கு கேட்பார். அதனால நீ ஆயத்தமாக. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு நிமிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீ வரும் பொழுது நான் வெறுங்கையா நிற்க கூடாது ஆண்டவரே. நான் வெறுமனே தள்ளப்பட விடக்கூடாது ஆண்டவரே. நான் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. ஓ ரபா சந்தரபலா ரீபகல. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆயத்தப்படு. காலம் இல்லை, கொடிய காலத்துல வந்திருக்கிறோம். கொஞ்ச கால வாழ்க்கை தான். நீ அவருடைய மணவாட்டி. அவருடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய மணவாட்டி. அதனாலே ஆயத்தமாக. ஆயத்தம் உள்ளவரை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வதற்காக சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. காலம் அசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடத்தில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடத்தில், காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகம். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசனமாய் பிரியரே, ஒருங்கால் கரங்களை தட்டி, கைகளை தட்டி. ஆமே, காலம் அசனமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. யுத்தங்களும் சாபமும் பூகம்பமும் அடிக்கடி உயர்ந்திடுமோ. யுத்தங்களும் சாபமும் பூகம்பமும் அடிக்கடி உயர்ந்திடுமோ. காந்தன் இசுவரான் காலமாய் ரூபாந்தரம் பிராபிக்கும். ஆமே, காந்தன் இசுவரான் காலமாய் ரூபாந்தரம் பிராபிக்கும். ஆமே, சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடத்தில், காணும் நான் அந்நாளில் பிரியன் பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடத்தில், காணும் நான் அந்நாளில் பிரியன் பொன்முகம். ரோக துக்கங்களும் மரணம் அதுவும் தெல்லும், நீ பயப்படாதே. ஆமே, ரோக துக்கங்களும் மரணம் அதுவும் தெல்லும், நீ பயப்படாதே. தேகம் மண்ணோடு சேர்ந்தாலும் ரூபாந்தரம் பிராபிக்கும். கரங்களை தட்டி, மண்ணோடு சேர்ந்தாலும் ரூபாந்தரம் பிராபிக்கும். ஆமே, சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடத்தில், காணும் யார் அந்நாளில் பிரியன் பொன்முகம். ஆமே, சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடத்தில், காணும் யார் அந்நாளில் பிரியன் பொன்முகம்.
ആമേ ചാടു ചാട് ഉയർത്തും വിശുദ്ധരെല്ലാം കാഹളനാദം കേട്ടിടുമ്പോ ആമേ ചാട് ചാട് ഉയർത്തും വിശുദ്ധരെല്ലാം കാഹളനാദം കേട്ടിടുമ്പോ ആമേ പാരിൽ പാത്തിടും നാമന്നാളിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കൂ ആമേ പാരിൽ പാത്തിടും നാമന്നാളിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കൂ ആമേ ചേരും നാം വേഗത്തിൽ വീടത്തിൽ ആമേ കാണും നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം മധ്യവാനിൽ വേടിപ്പെടുവാമേ കാലം അസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ ആമേ കാലം അസന്നമായി പ്രിയരേ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ ആമേ ചേരുന്ന വേഗത്തിൽ വീടതിൽ ആമേ കാണും ഞാൻ നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം ആമേ ചേരുന്ന വേഗത്തിൽ വീടതിൽ ആമേ കാണും ഞാൻ നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം ആമേ ചേരുന്ന വേഗത്തിൽ വീടതിൽ ആമേ കാണും ഞാൻ നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം ആമേ ചേരും നാം വേഗത്തിൽ വീടതിൽ ആമേ കാണും ഞാൻ നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം ആമേ ചേരും നാം വേഗത്തിൽ വീടതിൽ ആമേ കാണും ഞാൻ നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം ആമേ ചേരും നാം വേഗത്തിൽ വീടതിൽ ആമേ കാണും ഞാൻ നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം ആമേ ചേരും നാം ഹല്ലേലൂയ എല്ലാ കരങ്ങളും തട്ടി ഹല്ലേലൂയ 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 ദൈവപ്രസന്നം ആണ്ടവരെ പിള്ളകളെ ആയത്തപ്പെടുത്തും ആമേൻ ശബരബല ഹല്ലേലൂയ ആയത്തപ്പെടുത്തും ആണ്ടവരെ യേശുവിൻ നാമത്തിൽ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய மனவாட்டிகளை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 நல்ல ஆண்டவரே நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அபரிவிதமாய் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் எல்லா நன்மைகளினால் நிறைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கடைசி காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும் உலகத்தின் மோகத்தை விட்டு ஓடி உமக்காக ஜீவிக்க வேண்டிய கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக எல்லா நன்மைகளினாலும் இவர்களை நிறைத்தருளுவதாக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே சுகத்தை கட்டளையிட்டருளும் ஆண்டவரே சுகத்தை கட்டளையிட்டருளும் ஆண்டவரே இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு நல்லவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே இதை நடத்துகிற ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே சபை கட்டுதல் ஆசீர்வதிக்கப்படட்டும் புதிய புதிய ஆத்துமாக்களினால் சபைகளை நிரப்ப பண்ணும் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதியும் எல்லா நன்மைகளினால் நிறைத்தருளும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் எழுதல்ல பிதாவே ஆமென்.